Good evening to all. Welcome back. இது உங்க ப்ரொஃபசர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். நம்ம இப்போ நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் எப்படி இருக்க போகுது நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாருமே ஒரு நோட்டிஃபிகேஷன் போங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பிஃபோர் மார்க்கெட் உங்களுக்கு வந்துடும். நான் எப்போவுமே ஒரு லேட்டஸ்ட் வீடியோ தான் போடுவேன். ஸோ என்னோட லெவல்ஸை வச்சு நீங்கள் தைரியமாக ட்ரேட் பண்ணலாம். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட அமௌண்ட் போட்டு நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. பட் ஐ ஆம் கிவிங் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ என்னோட வீடியோவோட அக்யூரசி மேக்ஸிமம் எவ்வளோன்னு சொல்ல மாட்டேன். நீங்களே பார்த்துக்கோங்க, நீங்களே ஜட்ஜ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் 1 வீக் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அக்யூரசி லெவல் உங்களுக்கு தெரிஞ்சிடும். டெய்லி நம்ம வீடியோவில் எதாவது கற்றுக்க கிடைக்கும். எவ்ரிடே நியூ டாபிக் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிக்கும். ஸோ வாங்க, நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் எந்த பக்கம் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தப்பி தவறி கூட பேங்க் நிஃப்டி மேலே கூப்பிடும், போயிடக்கூடாது. திரும்ப சொல்கிறேன், தப்பி தவறி பேங்க் நிஃப்டி மேலே கூப்பிடும், பக்கம் என்ன வாங்குன்னு கூப்பிடும், போகாதீங்க. அதை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா, அந்த சைக்காலஜிங்க ஏர்ச் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு நல்லா மொமெண்டம் கிடைக்கும். ஸோ நாளைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற இம்பார்ட்டன்ட் சைட் புட் சைடு. திரும்ப சொல்கிறேன், நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணுற சைட் புட் சைடு. ஸோ எந்த லெவல்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் நல்லா பாருங்கள். இந்த 47,658 இந்த 47,658 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஜோன். ஓகே, இந்த ஏன்னா உங்களுக்கே தெரியும், மார்க்கெட்டில் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியுது பாருங்கள். யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்கலையோ அந்த வீடியோ நல்லா பாருங்கள். ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியுது இந்த இடத்துல, இந்த கேண்டில்ஸ்லேருந்து கண்டினியூஸாக ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியுது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகி ஒரு 5 to 15 மினிட்ஸ், 5ன்னு சொல்ல மாட்டேன், ஒரு 10 to 15 மினிட்ஸ் கீழே ட்ரேட் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 47,525, செகண்ட் டார்கெட் 47,480 அண்ட் ஈவன் தேர்ட் டார்கெட் 47,409. ஸோ மார்க்கெட் இதோட இங்கே நிற்கலை, இன்னமும் நான் கொடுக்குறேன் பாருங்க, 47,333 வரைக்கும் டவுன் சைடில் நான் உங்களுக்கு டார்கெட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அப் சைடு நீங்கள் போச்சுன்னா, மார்க்கெட்டில் எடுத்த உடனே கேப் அப் ஆகிட்டு மேலே போச்சுன்னா உடனே போய் வாங்கிடாதீங்க. திரும்ப சொல்கிறேன், வாங்கிடாதீங்க. ஏன்னா மேலே ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. எங்கே இருக்குன்னு உங்களுக்கே தெரியுது. ஓகே, ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் மேலே ரொம்ப பர்டிகுலராக மேலே டபுள் இருக்குது. ஓகே, ஸோ மேலே டபுள் ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கனால கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் புட் சைடை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் 842 மேலே போச்சுன்னா டெஃபினட்டாக நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். பட் எப்போ என்னோட ப்ரைஸ் ஆக்ஷனில் என்னோட பிரேக் அவுட் வரும்போது நான் அங்கே புட் சைடு எடுப்பேன். டெஃபினட்டாக எனக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். அப்படி இல்லையா, வெயிட் பண்ணி நான் இந்த லெவல் கீழே பிரேக் ஆச்சுன்னா நான் எடுப்பேன். ஸோ தட் எனக்கு டவுன் சைடில் இந்த 525, 480, 40, ஈவன் 333 வரைக்கும் டார்கெட் எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்பப்பெல்லாம் அந்த ஏரியாவில் வருதோ ஒரு லாட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க, ரிமைனிங் லாட்டை ட்ரையல் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுங்கள் நாளைக்கு பேங்க் நிஃப்டியை. பிகாஸ் பேங்க் நிஃப்டி வந்து நாளைக்கு பேங்க் நிஃப்டி நாளைக்கு ஒரு டெஃபினட்டாக ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல மூவ் கொடுக்க போகுது. இன்றைக்கி மாதிரி இருக்காது, நாளைக்கு கொஞ்சம் டெஃபினட்டாக ஒரு நல்ல மூவ்ஸ் இருக்கும். ஸோ ப்ளீஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ரைட்? அண்ட் வாட் அபவுட் நிஃப்டி? வாங்க நம்ம நிஃப்டியோட அனாலிசிஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட். ஸோ இதை எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணணும் நல்லா பார்த்துக்கோங்க. நிஃப்டி நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி டெஃபினட்டாக ஒரு சூப்பரான மூவ் கொடுத்தது டவுன் சைடில். நாளைக்கு நிஃப்டி ஒரு அப் டவுன், அதாவது வால்டிலிட்டியாக இருக்கும். கொஞ்சம் மேலே போகும், திரும்ப கீழே வரும், திரும்ப மேலே போகும், திரும்ப கீழே வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு மூவ்ஸ் உங்களுக்கு நாளைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ரைட்? ஸோ ஸ்விங் ட்ரேடு நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்விங் ட்ரேடுக்கு உண்டான லெவலை நான் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள். ஸோ முக்கியமானது பார்த்துக்கோங்க. ஸோ 500க்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 451 வந்துடும். சொல்லுங்கள், 500 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 451 வந்துடும், ஃபாலோட் பை 423. இது டவுன் சைட் டார்கெட். ஓகே, ஸோ அப் சைடில் நீங்கள் பாருங்கள். அப் சைடில் உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும், ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியுது. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிகிற ஒரு காரணத்தினால எப்போ மார்க்கெட் இதுக்கு மேலே பிரேக் அவுட் தான் 589 மேலே பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா உங்களுக்கு மார்க்கெட் 629 வரைக்கும் டார்கெட் இருக்குது. 589 மேலே 629, சப்போஸ் 629ம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபைனலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டார்கெட் உங்களுக்கு
இந்த டார்கெட் எடுத்துக்கோங்க 655. ஸோ 655 இது அப்சைட் டார்கெட். ஸோ உங்களுக்கு அப்சைடும் கொடுத்துருக்கேன், டவுன் சைடும் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் உங்களுக்கு எப்படி மூவ் ஆகுது, ஸோ மேலே அப்பு டவுன், நாளைக்கு ஸ்விங் ட்ரேட் கிடைக்கும். திரும்ப சொல்கிறேன், நாளைக்கு ஸ்விங் ட்ரேட் கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணணும்? ஸோ குட் மூவ் வந்து ஒரு நல்ல மூவ் வேணும்னா உங்களுக்கு புட் சைடு தான் கிடைக்கும். ஓகே, டவுன் சைடில், அதாவது சைடுவேஸ் டுவர்ட்ஸ் டவுன் சைடு. திரும்பவும் சொல்கிறேன், மார்க்கெட் அப் டவுன்றது உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்சிட்டு அதே மாதிரி டவுனில் வந்தும் அப்பில் போகும், திரும்ப டான்ஸ் ஆடும். ஸோ சைடுவேஸ் மொமெண்டம் அதிகமாக இதில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ரைட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள், நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நான் கொடுத்த லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மற்ற ஸ்டாக் ஆஃப் த டே என்னென்னன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க